டீச்சர். என்ன? எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? எப்பவுமே நீங்க தானே கேள்வி கேட்குறீங்க. இந்த வாட்டி நான் கேள்வி கேட்குறேன், நீங்க ஆன்சர் பண்றீங்களா? கேளு. செத்து போனவங்க பேருக்கு முன்னாடி லேட்டுன்னு போடுற மாதிரி உயிரோடு இருக்கிறவங்க பேருக்கு முன்னாடி அப்போ ஏன் டீச்சர் குயிக்குன்னு போட மாட்டேங்கிறாங்க? சொல்லுங்க டீச்சர். ஐயோ பாவம், டீச்சருக்கே ஒன்றும் தெரியல போல. நல்ல வேலை போயிட்டா. டீச்சர், எனக்கு இன்னொரு டவுட்டு. என்னம்மா டவுட்டு? வருமானத்துக்கு அதிகமா சொத்து வச்சிருந்தா வழக்கு போடுறாங்கல்ல, அதே மாதிரி வருமானத்துக்கு அதிகமா கடன் வச்சிருந்தா அவங்களே அடைச்சிருவாங்களா? ரொம்ப அதிக பிரசங்கத்தனமா கேள்வி கேட்டு எனக்கே ஒன்றும் தெரியாது. பிரகாஷ் டீச்சர் மாதிரியே தெரியுது. இது பிரகாஷ் பாட்டி மாதிரி தெரியுது. பாட்டி ஒரு நிமிஷம். நீங்க பிரகாஷ் பாட்டி செல்லத்தாயி தானே? ஆமா. அவன் இருக்கானா? அவன் இல்லையே. இல்ல, அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் பாட்டி, அதான். கிஃப்டா? அவன் வீட்டில் தான் இருக்கான், வாங்க. பிரகாஷ், என்ன பாட்டி? உங்க டீச்சர் உன்னை பார்க்க வந்திருக்காங்கடா. எது? டீச்சர் என்ன பார்க்க வந்திருக்காங்களா? ஐயோ, வா வா சீக்கிரம் வா, சீக்கிரம் சீக்கிரம் வா பாட்டி. ஏன்டா? ஐயோ, நீ செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு தான் லீவ் போட்டு ஒரு வாரமா வீட்ல உட்கார்ந்து கேம் விளையாடிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் வந்து ஒளிஞ்சுக்கோ போ. டேய், டீச்சர் என்ன பாத்துட்டாங்கடா. நீ தான் போய் ஒளிஞ்சிக்கணும். ஐயோ, அப்ப நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். டீச்சர் கேட்டா நான் இல்லைன்னு சொல்லிருக்கு. போ. எங்க பாட்டி பிரகாஷ்? இங்கதாம்மா எங்க இருந்தான், இப்ப எங்க போனான்னு தெரியல. பாட்டி, அவனுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொன்னீங்களா? நீ குடுமா, நான் குத்துறேன் அவன்கிட்ட. இல்ல பாட்டி, ஹெட் மாஸ்டர் அவன்கிட்ட தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. டீச்சர், நான் இங்க தான் இருக்கேன். தோ வந்துட்டேன். கிஃப்டிங் டீச்சர். டீச்சர் வலிக்குது டீச்சர். குத்துக்கல்ல மாதிரி உயிரோட இருக்கிற பாட்டிய செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு லீவ் போட்டு விளையாடிட்டு இருக்க வீட்ல. டீச்சர், என்னைக்கு இருந்தாலும் சாக போற பாட்டி தானே, நான் இப்பவே கொண்டுட்டேன், அவ்வளவுதான். ஐயோ பாட்டி, நீ ஏன் பாட்டி அடிக்க? ஐயோ பாட்டி அடிக்க வலிக்குது பாட்டி. தமிழ் ஹோம்வொர்க் பண்ணியா? பண்ணிட்டேன் டீச்சர். காட்டு. என்னடி இது? தமிழ் ஹோம்வொர்க் டீச்சர். நான் என்ன எழுத சொன்னேன், நீ என்ன எழுதிட்டு வந்திருக்க? ஈகை திருநாள் எழுத சொன்ன, கை திருநாள் எழுதிட்டு வந்திருக்க. டீச்சர், நான் ஈகை திருநாள் தான் எழுதுனேன். அப்ப ஈ எங்க? எங்க போயிருக்கோம்? எங்க? டீச்சர், பஸ்ஸில் வரும்போது ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டா, நான் நோட்டை பிரித்து பார்த்தேனா, ஒருவேளை ஈயெல்லாம் அப்போ பறந்து போயிருக்குமோ? டீச்சர், வாயை மூடுங்க, இல்லைன்னா எல்லா ஈயும் உள்ளே போயிட போகுது. பிரவீன், பிரவீன். எஸ் டீச்சர். என்னடா இது? கணக்கு பரீட்சையில கணக்கு போட சொன்னா கண்டதையும் வரைஞ்சு வச்சிருக்க. டீச்சர், நான் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் கஷ்டப்பட்டு ஸ்டெப் போட்டு வச்சிருக்கேன் டீச்சர். என்னது? நீங்க தானே சொன்னீங்க ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் மார்க் உண்டுன்னு. அதான். அப்போ இது என்னது? இதா டீச்சர்? மாடிக்கு போற ஸ்டெப்ஸ் டீச்சர். வெரி குட்ரா, சூப்பர். டிவாடா கண்ணா, உனக்கு நான் சாக்லேட் வச்சிருக்கேன். ஹை சாக்லேட் தாங்க டீச்சர். சாக்லேட் கேக்குதா உனக்கு? சாக்லேட் கணக்கு பரீட்சையில கணக்கு போட சொன்னா ஸ்டெப் வரைஞ்சு வச்சிருக்க. இப்ப நான் கொடுக்குறேன், ஸ்டெப் போடு. ஸ்டெப் வரையற. காயத்ரி. எஸ் டீச்சர். உன்னோட ஹோம்வொர்க் கொண்டு வா. ஓகே டீச்சர். ஹோம்வொர்க்லாம் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் டீச்சர். ஓபன் பண்ணி காட்டு.
என்னடி இது? ஹோம்வொர்க் டீச்சர். நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? வைரஸ் கிருமி வரைஞ்சிட்டு வர சொன்னேன். எங்க எங்க வரைஞ்சிருக்க? டீச்சர், நான் வைரஸ் கிருமி வரைஞ்சிருக்கேன். உங்க கண்ணுக்கு தான் அது தெரியல. இதுல எங்கடி இருக்கு? ஐயோ டீச்சர், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. சாதாரணமா வைரஸ் கிருமிலாம் கண்ணுக்கு தெரியுமா? மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா தானே வைரஸ் கிருமிலாம் தெரியும். திவ்யா, சொல்லுங்க டீச்சர். உன்னோட பர்சனல் டீடைல்ஸ் ஃபில் பண்ண சொல்லி ஃபார்ம் கொடுத்தல்ல? ஆமா டீச்சர், நான் நேத்தே ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன். ஒருவேளை அது மிஸ் ஆயிடுச்சா? வேற இன்னொரு ஃபார்ம் கொடுங்க, நான் ஃபில் பண்ணி தரேன். அது மிஸ் எல்லாம் ஆகல. நீ ஃபில் பண்ண லட்சணத்தை பத்தி கேட்க தான் உன்னை கூப்பிட்டேன். ஏன் டீச்சர், எதுவும் நான் தப்பா ஃபில் பண்ணிட்டேனா? இதுல உன்னோட மதர் டங் என்னன்னு கேட்டிருக்காங்க. நீ என்ன எழுதியிருக்க? கரெக்டா தானே டீச்சர் எழுதியிருக்கேன். டீச்சர் கரெக்டா தான் எழுதியிருக்கேன். என் அம்மா நாக்கு கொஞ்சம் நீளம். சாரி டீச்சர். அப்ராக்சிமேட்டா எங்க அம்மா நாக்கு கொஞ்சம் நீளம் தெரியும். ஆனா எக்ஸாக்டா எத்தனை இன்ச் எத்தனை சென்டிமீட்டர்னு தெரியாது. நான் வேணா நாளைக்கு அளந்துட்டு வந்து எழுதிட்டுமா? நம்ம கரெக்டா தானே எழுதியிருக்கோம். ஏன் டீச்சர் இப்படி போகிறாங்க? ஓகே, இன்னைக்கு கிளாஸ் ஓவர். நாளைக்கு டெஸ்ட் இருக்கு. யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருந்தா இப்பவே கேளுங்க. டீச்சர், எனக்கு ஒரு டவுட்டு. சாரி, ரொம்ப நாளா ஒரு டவுட்டு. தண்ணிக்கு அடியில அழ முடியுமா? எப்பவுமே தண்ணியிலே இருக்கிற மீனுக்கு தாகம் எடுக்குமா டீச்சர்? பறவைங்கெல்லாம் தூங்கும் போது ஏன் டீச்சர் மரத்துல இருந்து விழறதே இல்ல? பச கம்மு 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 ஏன் டீச்சர் பாட்டிலுக்குள்ள மட்டும் ஒட்டவே மாட்டேங்குது? பீஸா வட்டமா தானே டீச்சர் இருக்கு, ஏன் அதை சதுர பெட்டியில கொண்டு வராங்க? ஐ லவ் யூன்றது கேள்வியே இல்லை, ஆனா எல்லாருமே எதுக்கு அதுக்கு பதில் எதிர்பார்க்கறாங்க? சொல்லுங்க டீச்சர். இன்னும் மயங்கிட்டாங்க. சரி, டீச்சருக்கே பதில் தெரியாம தான் மயங்கிட்டாங்க போல. ஆடியன்ஸ், உங்களுக்கு பதில் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. பாய். அப்பாடா, நல்ல வேலை போயிட்டா. நம்ம கிளம்பிடுவோம்.